Hello viewers, welcome back to Sai Info Media. இன்னைக்கு வீடியோல எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னா BSc Fitness and Lifestyle Modification இந்த கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அருமையான கோர்ஸ் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் எஜுகேஷன் ஓரியன்டடா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற BSc Fitness and Lifestyle Modification இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கிற கோர்ஸ்னு சொல்லலாம். அதாவது இந்த கோர்ஸ் பத்தி உங்களுக்கு டீடைலா சொல்லணும்னா நம்ம அன்றாட வாழ்க்கையை நம்ம வாழ்றதே நம்ம உடலுக்காக தான் சொல்லலாம். மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை பண்றோம் அப்படின்னா அது முக்கியமாக நம்ம உடலுக்கும் ஒரு முக்கியமான பங்கு நம்ம கொடுத்து நம்ம உடலையும் கவனிக்கிறது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கொடுப்போம். அந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வச்சுக்கணும், அந்த உடலுடைய வெப்பநிலை எப்படி வச்சுக்கணும், அந்த உடலை வந்து எப்படி நம்ம ஃபிட்னஸாக வச்சுக்கணும், உடல் வந்து நோய் இல்லாமல் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் நம்ம முழுக்க படிப்போம். அதாவது இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எந்த டயத்துக்கு எழுந்திருக்கணும், எந்த டயத்துக்கு தூங்கணும், எவ்வளவு நேரம் தூங்கணும், எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், எந்தெந்த உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சால் நம்ம உடல் வந்து ஃபிட்னஸாக இருக்கும், எந்த மாதிரி யோகாசனம் செஞ்சால் நம்ம உடல் வெளியிலும் சரி நம்ம உள்ளுறுப்புகளும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் மேல் பகுதியில் இருக்கிற ஒரு தோல் உறுப்பாக இருக்கட்டும், ஒரு தலையாக இருக்கட்டும், கண்களாக இருக்கட்டும், எந்த உறுப்பாக இருந்தாலும் அது வந்து திறம்பட செயல்பட வைக்கிறது எப்படி, அந்த உறுப்புகளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் முழுக்க படிப்போம். அதாவது இந்த கோர்ஸில் நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை பற்றி படிப்போம் அப்படின்னா அனாட்டமி, சைக்காலஜி, எக்ஸசைஸ் சைக்காலஜி, ஃபிட்னஸ் அசஸ்மெண்ட், நியூட்ரிஷன், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், யோகா, கலரி, சைக்காலஜி, ஃபிட்னஸ் ஃபார் உமன், சில்ட்ரன் அண்ட் எல்டர்லி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த கோர்ஸை படிப்புங்க. இப்போ நான் சப்ஜெக்ட்ஸ் நேம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சப்ஜெக்ட்ஸ் நேம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எதை பற்றி படிப்போம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முழுக்க தெரியும். அதாவது இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து நம்ம உடலை எப்படி வச்சுக்கணும், எந்த வெப்பநிலையில் வச்சுக்கணும், உடலை சீராக வைக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும், அந்த உணவுகள் எந்தெந்த டயத்துக்கு சாப்பிடணும், எந்தெந்த நேரத்துக்கு சாப்பிடணும், அந்த உணவுகள் சாப்பிட்றது மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ்னால நம்மளுக்கு உடல் உறுப்புகள் வந்து எந்த மாதிரி செயல்படும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக படிப்பாங்க. அதாவது நியூட்ரிஷன் உணவாக எடுத்துக்கிற சொல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகா, அந்த யோகா வந்து நம்ம எந்த மாதிரி டயத்தில் பண்ணணும், எந்தெந்த யோகாவை பண்ணணும், எந்தெந்த யோகாவை பண்ணுறதுனால நம்ம உடலுக்கு உறுப்புகளுக்கும் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுக்க படிப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நேரத்தில் நமக்கு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம எப்படி பண்ணணும், எவ்வளவு நேரம் பண்ணணும், அது மூலயமா நமக்கு உடலுக்கும் உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கும் என்னென்ன ஆரோக்கியம், சுவாச பயிற்சி, மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத பற்றி முழுக்க படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நடனம் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த நடனம்ல வந்து கலரி, பரதநாட்டியம் இந்த மாதிரி நிறைய நடனங்கள், டான்சஸ் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம், உடல் வந்து சீராக உடற்பயிற்சி மாதிரி இருக்கக்கூடிய டான்சஸ் என்ன, அதை நம்ம எப்படி பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் முழுக்க சொல்லி தருவாங்க. இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இது படிக்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நீங்கள் பேஷண்ட்ஸுக்கு கவுன்சிலிங்கும் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு தனியாக கிளினிக் ஆரம்பித்து அவங்களுக்கு கவுன்சிலிங்ஸ் கொடுக்கலாம். பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலையும் வந்து அவங்களோட பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அவங்க எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும், ஏன்னா சிலர்லாம் ஆப்ரேஷன்ஸ் பண்ண பிறகு ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ஸே இருப்பாங்க, ரொம்ப நாள் வந்து வீட்டுக்குள்ளேயே நடக்காமல் எங்கேயும் இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம எப்படி நடக்க வைக்கணும், எப்படி பழைய மாதிரி அவங்க உடலில் சீராக கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தீங்கன்னா இது ஒரு நல்ல முடிவாகத்தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக படிக்கலாம், பயம் இல்லாமல். இந்த ஒரு நல்ல கோர்ஸ் உங்களுக்கு தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் வித் ஸ்காலர்ஷிப்போட. இதை பற்றின மேலும் தகவல்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில்